எல்லோருக்கும் ஹாய். ஆக்டர் கவின் தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டிவி ஷோக்கள்லையும் டிவி சீரீஸ்லையும் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணார். நல்ல ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட். அப்புறம் திறமையின் மூலமாக தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. சினிமா கெரியரை ஸ்டார்ட் பண்ண உடனே சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணுறாரு. பீட்சா, இன்டர்நெட் நாளை, சத்ரியின் படங்களில் கிடைச்ச ரோலில் நடித்தார். பட் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது அந்த படங்களில். அப்புறம் ஹீரோவாக நடிக்க சான்ஸ் வருது. அவர் ஹீரோவாக லீட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் நட்புனா என்னன்னு தெரியுமா? படம் பரவாயில்லாமல் சுமாராக போச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் லிஃப்ட், டாடா, ஸ்டார்னு அடுத்தடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களில் நடித்து படத்தையும் ஹிட் ஆக்கி நானும் தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டர்னு பதிவு பண்ணிட்டாரு கவின். குறிப்பாக இந்த 3 படத்துலையும் தன்னோட ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு ஆக்டிங்கில் கலக்கியிருப்பார் கவின். ஆனால் கவின் இப்போது சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தாலும் ஒரு சில பிளாக் பஸ்டர் படங்களை நடிக்க தவற விட்டுருக்காருன்னு சொல்லலாம். இன் திஸ் வீடியோ ஆக்டர் கவின் தவறவிட்ட பிளாக் பஸ்டர் படங்கள் என்னென்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். பீட்சா. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணி 2012 வெளிவந்த படம் பீட்சா. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, ரம்யா நம்பிசன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார். இந்த ஹாரர் த்ரில்லர் படத்தில் கருணாகரன், பாபி சிம்ஹா அடிஷனல் காஸ்டாக நடிச்சிருப்பாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். கார்த்திக் சுப்ராஜ் இந்த ஸ்டோரியை ஆக்டர் கவின்கிட்ட நடிக்க கேட்டிருக்காரு லீட் ரோலில். பட் என்னவோ அந்த ரோலில் நடிக்க நோ சொல்லி கவின் மிஸ் பண்ணிட்டாரு இந்த படத்தில் லீட் ரோலில் நடிக்கிறதுக்கு. இன்டர்நெட் நாளை. ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி 2015 வெளிவந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி ஃபிலிம் இன்டர்நெட் நாளை. இந்த படத்தில் ரவிக்குமார் விஷ்ணு விசாலையும் மியாவையும் நடிக்க வச்சிருப்பாரு. 2 பேரோட பிரில்லியன் ஆக்ட்னால படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. பிஜிஎம்ஸ், ஆல்பம்ஸ் நல்லாவே பண்ணியிருப்பாரு இந்த படத்தில். டைரக்டர் ரவிக்குமார் இந்த படத்தோட லீட் ரோலுக்கு ஆக்டர் கவின்கிட்ட தான் ஸ்டோரி சொல்லியிருக்காரு. பட் இப்படிப்பட்ட படத்துக்கு கவின் ஏன் நான் லீட் ரோலில் நடிக்க மாட்டேன்னு சொன்னாருன்னு தெரியல. ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். இப்படி ஆக்டர் கவின் லீட் ரோலில் நடிக்க பீட்சா, இன்டர்நெட் நாளை மாதிரியான படங்களை மிஸ் பண்ணியிருக்காரு. பட் அப்புறம் சுதாரிச்சு லிஃப்ட், டாடா, ஸ்டார்னு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு கவின். ரீசெண்டாக வெளிவந்த பிளட்டி பெக்கர்லையும் தன்னோட 100% எஃபெக்டை போட்டிருப்பாரு கவின். இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் வர இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது படங்களை கவின் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய். Yeah.